வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவலிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 1. ஸோ இன்னும் ஐ திங்க் 2 பார்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே லைனாக வந்துட்ருக்கோம், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே, இது வந்து ஒரு தேர்ஸ்டே தான் வந்து நாங்கள் வந்து கிளம்பினோம். இது வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட மம்மி வீட்டுக்கு. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தும்கூருங்கிற பிளேஸில் கர்நாடகாவில் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளம்பிட்டோம். அண்ட் மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் போயிட்டு மைசூரில் வந்து என் சிஸ்டரையும் வந்து அவங்க வந்து ஜாயின் ஆவாங்க. ஸோ அதனால் கிளம்பியாச்சு. போகிற வழியில் வந்து சத்தியமங்கலமில் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இது வந்து ஒரு ஓல்டு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் வந்து இப்போது ரொம்ப விரல் விட்டுன்ற அளவுக்கு தான் இருக்குது. இந்த ஹோட்டல் வந்து நாங்கள் கேட்டோம். ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 70 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 70 இயர்ஸாக வந்து இந்த ஹோட்டல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பழைய ஹோட்டல், பட் ஸ்டில் நல்லாவே இருந்தது. ஃபுட்டு எல்லாமே வந்து இந்த மாதிரிலாம் இப்போ கிடைக்கிறதே கிடையாது. ஸோ இது வந்து அங்கே நம்ம ஒரு சத்தியமங்கலம் மெயின் அந்த சிட்டிக்குள்ளேயே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லும் முடிச்சாச்சு. யூஸ்வலாக நாங்கள் வந்து மார்னிங் வந்து இட்லி இல்லை வந்து பொங்கல், சம்டைம்ஸ் பூரி, இது தான் வந்து நாங்கள் யூஸ்வலாக எடுத்துக்குவோம். ட்ராவலுங்கிறதுனால எப்போவுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து எடுத்துக்குவோம். அண்ட் ஸோ அளவாக வந்து எடுத்துகிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து மெயின் பிளானே வந்து மைசூருக்கு போயிட்டு மசால் தோசை சாப்பிடணும் தான். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் பன்னாரி வழியாக வந்து க்ராஸ் ஆனோம். ஸோ பன்னாரியில் போயிட்டு டெம்பிள் விசிட் பண்ணிக்கலாம், இவ்வளோ தூரம் போயிட்டு அம்மாவை பார்க்காம போக முடியுமா? ஸோ அதனால் வந்து நாங்கள் பன்னாரியில் போயிட்டு அங்கே வந்து டெம்பிள் விசிட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்டாப் பண்ணோம். நான் ஆல்ரெடி வந்து பன்னாரியோட அந்த இது கூட நான் போட்டிருக்கேன். தனியாக வந்து இன்னொரு விலாகாக கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபியூ மந்த்ஸ் பேக். ஸோ இந்த தடவையும் போயிட்டு நமக்கு நல்ல தரிசனம். அண்ட் வெளியேந்து பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும், அம்மா வந்து நல்லா தெரிவாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லாவே இருக்கும் அந்த இது. ஸோ கூட்டம் அவ்வளோவா இல்லை, ரொம்ப மாட்ரேட்டில் இருந்தது. ஏன்னா நாங்கள் மார்னிங் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு 7:30, 8:30 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதுதான் காண்டாக்ட் நம்பர். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அங்கே முடிச்சுட்டு நாங்கள் வந்து திம்பம் வழியாக தான் ஏறினோம். பார்த்திங்கன்னா இது வந்து காட் செக்ஷன் கூட ஓகே தான். அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட் செக்ஷனில் போனால் செம்மையான ஹம்ப்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு ஐ திங்க் ஒரு 20-25 ஹம்ப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2 சைடுமே காட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்லேயே ஆகட்டும், அதுக்கப்புறம் அங்கே திம்பம் சைடு தாண்டி கர்நாடகா என்டர் ஆனதுக்கப்புறம் இருக்கிறதாட்டும் செம்மையான ஹம்ப்ஸ் இருந்தது. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. பட் ஸ்டில் எதுக்கோ போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதை முடிச்சுட்டு நாங்கள் சாமராஜ் நகர் வழியாக போயிட்டு அந்த வழியாக தான் நாங்கள் எடுத்திருந்தோம். இது வந்து நீங்கள் இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூ கிட்டே இருக்கும். நியூ மைசூர் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஹோட்டல் பேர். இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. நாங்கள் ரெகுலராக மைசூர் போனால் மிஸ் பண்ணாமல் போகிற ஒரு ரெஸ்டாரண்ட். ரொம்ப குட்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து கார்லேயும் சர்வ் பண்ணுவாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் நாங்கள் போகும்போது வந்து அந்த மசால் தோசை வந்து கொஞ்சம் ஓகேஷாக இருந்துச்சு. பட் வரும்போது இங்கே தான் நின்று திரும்பி லஞ்ச் சாப்பிட்டோம் ரிட்டர்ன் வரும்போதும். ஸோ அதையும் நான் போடுறேன். ஸோ இது வந்து நாங்கள் அங்கே போயிட்டு சிஸ்டரை வந்து அங்கே மீட் பண்ணிட்டோம். அங்கேருந்து தும்கூருக்கு நாங்கள் கிளம்பியாச்சு. அண்ட் ஈவினிங் ஒரு 4 o'clock ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் ஒரு கிளம்பும்போது ஐ திங்க் 6 o'clock நாங்கள் கிளம்பணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 4 o'clock ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 10 hours ஜேர்னி ஆகுது, இன்க்ளூடிங் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்தி. போகும்போதே மெயின் ரோட்லேயே வந்து இந்த காந்தி ஸ்வீட்ஸ்னு, இங்கே எப்படி நமக்கு ஆனந்தா ஸ்வீட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், அங்கே வந்து இந்த காந்தி ஸ்வீட்ஸுங்கிறது கர்நாடகாவில் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அங்கே போயிட்டு இந்த சாக்லேட் பாக்ஸ் ஒன்று நம்ம வந்து வாங்கியிருந்தேன். கூட சிப்ஸ் மாதிரி நான் வந்து வாங்கியிருந்தேன். எப்போவுமே ஸ்வீட்ஸ் தானே வாங்குகிறோம், கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் இந்த சாக்லேட்ஸ் வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஃபைனலி நாங்கள் வந்து என்னோடய மாமா ஹவுஸ் அங்கே வந்து நாங்கள் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ அம்மாவோட பிரதர், ஸோ மம்மியோட பிரதரோட இதுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வந்து நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம். லாஸ்ட்டாக வந்து 2022 வந்து ஐ திங்க் அதுவும் vlog-ஆ ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே தான் அப்போ தான் வந்து
என்னோடய கசினோட வெட்டிங்க்காக நாங்கள் இங்கே வந்திருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமேலும் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆகும் போது. ஸோ February 2022 வந்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கோம் இங்கே. அண்ட் எல்லோரையும் மீட் பண்ணி லைக் ஹேட் அ குட் மூமெண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய இன்னொரு கசினுக்கு அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு. மெயினாக அதை அவங்கள பார்க்கணுங்க தான் வந்திருந்தோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கணும் தான் வந்திருந்தோம். அண்ட் லக்கிலி அன்னைக்கு வந்து அந்த பேபியோட ஹாஃப் பர்த்டே வந்து இருந்துச்சு. ஸோ 6 months கம்ப்ளீட்டான பர்த்டே. அண்ட் ஃபுல் பர்த்டேக்கு அவங்க ப்ராபப்ளி இங்கே இருக்க முடியாது, அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஹாஃப் பர்த்டே எல்லோருக்கூடையும் இங்கே செலிப்ரேட் பண்ணலான்னு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ எல்லாருமே ரொம்ப ஜாலியாக நெக்ஸ்ட் 4 days வந்து நம்ம அங்கே தான் லைக் இருக்க போகிறோம். அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணுறதுக்கான செலிப்ரேஷன்ஸ் இருந்தது. கூட என்னோடய அத்தைக்கு வந்து பர்த்டே 2 days முன்னாடி தான், ஐ திங்க் December 23 நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு பர்த்டே வந்தது. ஸோ ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரே நாளில் எல்லோரும் இருக்கும்போது நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன்ஸும் போயிட்டு இருந்தது. அதை முடிச்சுட்டு நைட்டில் வந்து ஆல்மோஸ்ட் இது பண்ணும்போதே 10:30 11 இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி எல்லோரும் அங்கே அசம்பிள் ஆனதுனால ஒரு குட்டியாக ஒரு கேம் மாதிரியெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் என்னென்னா டோட்டலாக என்னால் இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருந்தது. மார்னிங் 4:30க்கு நாங்கள் வந்து எழுந்திரிச்சு நாங்கள் வந்து கிளம்புறோம். ஸோ அதனால் வந்து ரொம்பவே வந்து டயர்டாக இருந்தது. ஸோ ஃபுல்லுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ கிடச்சா போதும் போய் தூங்கலான்னு ட்ராவலோட இதுவும் இருந்தது. ஸோ இதோட இந்த பார்ட் வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் புது கோயில்ஸ் மோஸ்ட்லி நம்ம பார்த்துருக்கவே மாட்டீங்க. சிலர் பார்த்துருப்பீங்க அண்ட் சிலர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் மறக்காமல் ஸ்டே டியூன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.